புரிஞ்சுக்கோ ராசா விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசன ரோசா பொன்ன நம்பின தீயிலே பொட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கோ ராசா விட்டு போனா உதிர்ந்து போ வாசன ரோசா பொன்ன நம்பின தீயிலே. இவ்வளவு தூரம் தேடி வரேன், எங்க தேடி கலைச்செல்வி காணலையே, எங்க தான் போயிருப்பா? சரி, இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தேடி தான் பார்ப்போம். கலைச்செல்வி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். யாரோ ஒரு பெண் சோகத்தோட எழுதி கொண்டு போறாங்களே, யாரா இருக்கும்? அந்த பெண் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை கண்டிப்பா சந்திச்சாகணும். கட்ட பொம்மை எனக்காக காத்திரு என்று சொல்லிவிட்டு சென்றவர் இது நாள் வரையிலும் காணலையே. அவர் வருவாரா வரமாட்டாரா ஒன்று புரியலையே. என்னமா எழுதி கொண்டிருக்கேன்? நீங்கள் அழுது கொண்டிருக்கேன். அதற்காக எழுதி கொண்டிருக்கிறேன். கலைச்செல்வி, இதற்கு மேற்கொண்டு உன்னுடைய கண்ணிலிருந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படியா? உனக்காக நான் இருக்கேன். இருந்தாலும் நானும் ஒரு வருத்தமான செய்தியோட வந்திருக்கேமா? ஆமா. என்ன செய்திங்க? என்ன செய்தி? என்னுடைய மணிமுடி சுட்டு வியாபாரம் நின்று விட்டது. ஆனால் என்னுடைய தந்தைக்கு இரண்டாம் தர திருமணம் நடந்து விட்டதுமா. அப்படியா? எனக்கு இந்த வருத்தமான நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்ல போறேங்க. சந்தோஷமான செய்தி? ஆமா. என்னமா அது? என்ன செய்தி தெரியுமா? நம்ம இருவரும் ஒன்று சேர்ந்தவளையா? ஆமா. ஆகையால் இப்பொழுது நான் 3 மாதம் கர்ப்பமா இருக்கேங்க. கர்ப்பமா இருக்கேன். கர்ப்பமா இருக்கியா? ஆமா. இந்த சந்தோஷமான செய்தி இவ்வளவு காலத்தாம சொல்றேன். இந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம கொண்டாடணும்? எப்படிங்க? Hey!
இப்பதான் போறேன், என் தந்தையை சந்திக்கிறேன். இங்க நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி வருகிற வெள்ளிக்கிழமை தாலி மாலையோட வரேன். இந்த கண்கள் எனக்காக காத்திருக்கணும். நீங்கள் எப்பொழுது விழித்து காத்துக் கொண்டிருப்பேன். என்னை பார்ப்பதற்காக வெகு சீக்கிரமும் ஓடி வர ஆகட்டுமா? மாமா இதுவரை வரலையே. மாமா பார்க்கும்போது ஆசையா இருக்கு. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? உனக்கு என்ன சந்தோஷமாங்கிற பொழுது அந்த கேவனை திருமணம் செய்துக்கிறேன். சந்தோஷமா இருக்குதா? மாமா என்ன பேசுறீங்க? மாடியில நெருப்பு கட்டிக்கிறேன். ஆமா, அந்த கேவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. எதனா ரெண்டு பேருக்கும் கச்சமத்தம் எதனா நடந்துதா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? மாமா உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நீங்க சொல்வது உண்மைதான். அந்த கழுத்து மண்ணு அங்க தொட்டா இங்க தொட்டா அவனை தட்டி கழுத்து உங்களை பார்க்க முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா? எவ்வளவு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கணும். என்னங்க உங்களுக்கு சொந்தமான பொருள் மத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டேங்க. உங்களுக்காக மட்டும்தான். இருந்தாலும் நம்மளுடைய டார்கெட் மன்னர் கிடையாது. இந்நாட்டு இளவரசன் தான். இளவரசன் அவனை ஒரு கை பார்க்க வேண்டும். அப்படியா? உன்னுடைய வலையில் விழ வைக்க வேண்டும். ஐயோ அது என் கைவதை கலையாச்சே. அதை செஞ்சுட்டு இந்த மாமா வந்து சந்தித்து விடு. நான் வரேன். என்னங்க அவன் அரண்மனை தானே இருக்கான். அவனை போய் நான் சந்திக்கிறேன். தக்க சமயத்துல நீங்க வாங்க. கண்டிப்பா வரேன். எப்படி இருந்தாலும் இந்த வழியா தான் வர வேண்டும். அவனை ஒரு கை பார்க்க வேண்டாம். மாமா சொல்லுற போல அவனை வச்சு செய்ய வேண்டும். என்ன இது? அரண்மனை முழுக்க என்னோட தந்தையை தேடி வரேன். எங்க தேடி காணலையே. எங்க தான் போயிருப்பாரு? சரி, எங்க சென்றாலும் இங்கதானே வந்தாங்கனோ. வரட்டும், பிறகு பார்க்கலாம். தமிழ்ச்செல்வா, என்னம்மா சங்கமே? தமிழ்ச்செல்வா, ஆதிமலை நான் மட்டும் தான் இருக்கேன். தனிமலை தான் இருக்க முடியும். என்னோட தந்தை எங்க போயிருக்காரு? உடைய தந்தையா? உடைய தந்தை நாடு நகரவெல்ல போயிருக்காரு. நகரம் போயிருக்காரா? இல்லம்மா, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்தேன். அவரே இல்லன்றீங்க. அவர் இல்லாத இடத்துல எனக்கு என்னமா வேலை? நான் போயிட்டு வரேன். தமிழ்ச்செல்வா, ஏ உன் தந்தை எடுத்த 4 வார்த்தை ஆசைமா பேசுவியா? இதை தாய் எடுத்த 4 வார்த்தை ஆசைமா பேச மாட்டாயா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த விஷயத்தை அவர்கிட்ட தான் பேசணும். அதனால தான் அவரை கேட்டேன். நீங்க அவர் இல்லன்றீங்க. அவர் இல்லாத பட்சத்துல எனக்கு என்னமா வேலை? நான் வரேன். தமிழ்ச்செல்வா, முக்கியமான விஷயம் தந்தைகிட்ட அப்புறம் பேசுவேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசுறேன்ப்பா. என்கிட்ட பேசல முக்கியமான விஷயம் இருக்குதா? இருக்கு. என்னம்மா அது? அது எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா ஏத்துக்கிறேம்மா. ரொம்பவே நல்ல பழக்கத்தை கத்து வச்சுங்கறப்பா. தமிழ்ச்செல்வா, ஆனா எப்படி சொல்றது தயக்கமா இருக்கு எனக்கு. ஒரு மகன்கிட்ட தாய் சொல்றது என்னமா வெட்கம் இருக்குது? தயங்காம சொல்லுங்கம்மா. சொல்லிட்டுமா? தமிழ்ச்செல்வா, நீயே சொன்ன பிறகு நான் எதுக்காக தொடங்கணும்? எப்போது நீதிபதியோட பார்த்தேனோ அப்போதைய மனத்தை கூட பறி கொடுத்துருமா. யாருக்கிட்ட என்ன பேசணும் ஒரு வரமுறை கிடையாது. நான் யாருமா? உங்களுடைய மகன், நீங்க என்னுடைய தாய். யார்கிட்ட என்னென்ன பேசணும் ஒரு வரமுறை இருக்குது. என்னடா தவற பேச? இப்போ எப்போ நீதிமன்றத்தை பார்த்ததோ அப்போதான் அளவு கடந்த பார்த்தவன் மேல வந்து விடுது, ஆசையும் வந்து விடுது. இதை கட்டி அழுத்தி ஒரே முத்த எடுத்து போயிட்டே போத நிறுத்துக்குமா. கல்யாண கணவன் புல்லானாலும் சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்துல என்னுடைய தந்தை தான் உங்களுக்கு கணவன். கல்யாணம் கணவன் புல்லானால பொருத்தனை வாய்ந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுது? ஏன் அன்னைக்கு சம்மந்தப்பட்டு தான் திருமணம் செஞ்சுட்டீங்க? திருப்பத்தோடு தான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ஆனா அவனோட வாழ்த்து விளையாடு உண்மைதான்.